வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன டிஷ் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு டிஷ். என்னென்னு கேட்டேன்னா, ஜெகநாதர் பூரி ஜெகநாதர் கோயிலில் வந்து சப்பன் போக் அப்படின்னு ஒன்று சுவாமிக்கு பண்ணுவாள். அதில் பண்ணுற டால்மா அப்படின்னு ஒரு டிஷ் உண்டு. அதுதான் பண்ண போகிறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் முன்னாடி குக்கரில் என்னெல்லாம் வேக போட்டிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கரண்டி, அது ஒரு 1/4 கப் கிட்டக்க பைத்தம்பருப்பு, 1/4 கப் கிட்டக்க துவரம்பருப்பு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது 3 எடுத்துக்கோங்க. வாசனை வர வறுத்துக்கோங்க. தனித்தனியாக எல்லாத்தையும் வெந்நீரை விட்டு ஊற வச்சுட்டு இது எல்லாத்தையும் கொதிக்க விட்டு வச்சுருக்கேன். 3/4 பாகத்துக்கிட்ட வெந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். திருப்பி சொல்லிடுறேன். 1/4 கப் வந்து பைத்தம்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3மா போட்டு வேக விட்டுருக்கேன். கொஞ்ச நாளைக்கு நல்லா வெந்நீரில் ஒரு 1/2 hour ஊற விடுங்கோ. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வேக விடுங்கோ. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். நிறைய கரிஹா, இதில் உங்களுக்கு என்னெல்லாம் கரிஹா பிடிக்குமோ எல்லாமே ஆட் பண்ணலாம். நான் இதில் வந்து ஒரு 5-6 அவரைக்காய், ஒரு 5-6 பீன்ஸ், கேரட் வந்து ஒரு 1 பரங்கிக்காய் ஒரு சின்ன பீஸ், இது வாழைக்காய் ஒரு சின்ன வாழைக்காய், இது உருளைக்கிழங்கு 1, கத்திரிக்காய். இது எல்லாமே அந்த சப்பன் போக்கில் இருக்கும் கண்டிப்பாக, அதாவது இந்த டால்மாவில் இருக்கும். ஸோ கத்திரிக்காய் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த கத்திரிக்காய் தான் போடணுமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கத்திரிக்காய் கிடைக்கிறதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே போட்டோம். இப்போது இதோட கூட 2 தக்காளி, இந்த மாதிரி திருகின இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 1 inch துண்டத்துக்கான இஞ்சியும் இதில் சேர்த்துக்கணும். இந்த கரிகா எல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டோம். இந்த டால்மாவில் வந்து 3 பருப்பு சேர்த்துருக்கோம், ப்ளஸ் இத்தனை கரிஹா சேர்த்துருக்கோம். அப்படின்னாலும் இந்த டால்மாக்குன்னு ஒரு மசாலா பவுடர் உண்டு, அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது எல்லாம் தவிர இந்த டால்மாவோட பவுடரில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், இது அத்தனையும் போட்டு பவுடர் பண்ணி இதில் போடணும். இது வந்து உப்பு போட்டுறேன் இப்போதைக்கு. ஒரு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுருக்கணும். பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இது நல்லா வேகட்டும். ஜஸ்ட்டு ஒரு விசில் வாங்கி வேக விட்டோன்னா போகிறோம். மூடிடுறேன். வெயிட் போட்டு இது அப்படியே ஒரே ஒரு விசிலில் நல்லா வேகட்டும். இதில் வந்துட்டு அந்த டால்மா பவுடரையும் போட்டு தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக திருகி போட்டு, அப்புறம் பஞ்ச்பூர்ன் அப்படின்னு ஒன்று தாளிப்பா. அதில் அது ஒரிசாவோட ஒரு பெரிய அந்த எல்லா டிஷ்ஷுக்குமே அவள் யூஸ் பண்ணுறது. அது ஒன்றுமே இல்லை, கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு, கலூஞ்சி வந்து நிறைய பேர் வந்துட்டு வெங்காய விதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நிச்சயமாக கிடையாது. கலூஞ்சி வந்து கருஞ்சீரகம் தானே ஒழிய அது வெங்காய விதை கிடையாது. அப்படி இருந்திருந்தால் அது சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு எடுத்துகிட்டே இருக்க மாட்டா கண்டிப்பாக. அது வெங்காய விதை இல்லை, கருஞ்சீரகம் தான் கலூஞ்சி. ஸோ இதை இந்த 5ஐயும் கலந்து வச்சுட்டு பஞ்ச்பூர்னு சொல்லி இதுதான் தாளித்து விடுவா அதில். ஸோ இது வேகட்டும். நம்ம மேலே பண்ணுற இந்த டால்மா பொடியும் பண்ணினோன்னா தயாராகிடும். அதுக்குள்ளே வேகட்டும், ஒரு விசில் வரட்டும், பார்க்கலாம். ஸோ இந்த டால்மாக்கான பவுடர் ஒன்று உண்டு, மசாலா பவுடர், அது ரெடி பண்ணிக்கலாம். நார்மலாக இருக்கிற குண்டு மிளகாத்தூள் ஒரு 4-5 எடுத்துட்டுருக்கேன். காஷ்மீரி சில்லி ஒரு 4 எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு துண்டும் பட்டை, 2 ஏலக்காய், இது கருப்பு ஏலக்காய் 1, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 2 பே லீஃப், 2 ஸ்பூன் தனியா, ஒரு 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இது எல்லாத்தையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம்
அதில் போட்டிருப்பாளா அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக இது எல்லாமே இருக்கும். இதுதான் அந்த டால்மாவோட மசாலா பவுடர். ஸோ இதில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற அளவெல்லாம் ரொம்ப கரெக்டான அளவு. நீங்கள் ஜாஸ்தி இது பவுடர் ஆகிடுமோ அப்படின்லாம் கவலையே பட வேண்டாம். நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற இந்த கால் கப் அந்த பருப்பு அண்ட் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த காய்க்கு இந்த மசாலா பவுடர் கரெக்டாக இருக்கும். இல்லை வாசனை வர வறுத்துட்டேன்னா போதும். ஹார்ட்லி ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வறுக்கும். அப்போ தான் அந்த மிளகா வத்தெல்லாம் வறுபடும். அதே மாதிரி பட்டை, கிராம்பு அண்ட் அந்த குண்டு ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் எல்லாமே வறுபடணும் இல்லையா? அதனால் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வறுத்துருங்க. சத்தம் கேட்குறதா அந்த மாதிரி படப்படப்படன்னு வெடிக்கும். அதுதான் கரெக்டானது. அடுப்பை அணைச்சிடுறேன். நல்ல வாசனையும் வந்துடுது, வறுத்த வாசனை. ஸோ இப்போ அடுத்தாப்பில் இதை பவுடர் பண்ணின்னு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். எடுத்து இது நல்லா ஜோராக பருப்பெல்லாமும் வெந்துட்டு கரிகாலாமும் நல்லா வெந்தாச்சு. ஒரு விசில்லையே நல்லா ஆகிடுது. இதில் நம்ம இந்த டால்மாக்குன்னு பண்ணின இந்த பவுடர் இருக்குது இல்லையா, அந்த பவுடரை இதில் சேர்த்துடலாம். ரொம்ப ஃபைனாக இல்லைனாலும் கொஞ்சம் லைட்டாக கரக்கரன்னு இருக்கிற மாதிரி பண்ணிவிடுவோம். இது மாதிரி ஒரு அரை மூடி, சின்ன காயில் அரை மூடி தேங்காய் அப்படியே போட்டுருவோம். மசாலாவோட சேர்ந்து எல்லாமே கொதிக்கட்டும். 2-3 மினிட்ஸ் விடுவோம். ஏன்னா இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளர்த்தி தால் மாதிரி இருக்கக்கூடாது. நடுவாந்தரத்தில் இருக்கணும். இது பருப்பெல்லாம் இருக்கிறதுக்கு அதுக்கும் கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா இது அப்படியே கெட்டியாக இறுகிக்கும். அதனால் தண்ணி விட்டு இங்கே தளர்த்திக்கலாம். மேலே கொத்தமல்லி, இந்த பஞ்ச் பூர்னுக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் கலோஞ்சி. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மசாலாவோடலாம் சேர்ந்து இந்த தால்மா நல்லா கொதிச்சுடுத்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டேன்னா போதும், சரியாகிடுது. இதை இறக்கி வச்சுக்கலாம். நம்ம நெய் எடுத்துக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பஞ்ச் பூர்னில் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். இன்னும் ஒரு தடவைக்கு தேவையான அளவு கூட இருக்குது. நம்ம இதெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டோன்னா 2 தடவைக்கு நம்ம இதை தாளித்து கொட்டிக்கலாம். ஒரே ஒரு வரமிளகா போட்டு தாளித்ததில் இது. ஸோ ஜோரான ஜெகநாதரோட பிரசாதம் சப்பன் போகில் இருக்கக்கூடிய டால்மா தயாராகிடுது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசனையோட இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துலலாம் இதை போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.